ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரோகி குக்கிங் சேனல். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரம்ம முகூர்த்த பூஜையுடைய 3வது நாள் நல்லபடியாக முடிஞ்சுது. இதுக்கு வந்து எப்பயும் போல் பார்த்திங்கன்னா, நான் வந்து ரெகுலராக எப்படி படைப்பேனோ அது மாதிரி படைச்சிட்டேன். எல்லா நாளுமே தொடச்சி பெருக்கணும்லாம் அவசியம் இல்லை. செவ்வாய் வெள்ளிக்கிழமை க்ளீன் பண்ணால் போதும். மற்ற நாள் பார்த்திங்கன்னா, நீங்கள் பூ இருந்துச்சுன்னா பூவை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் விளக்கேற்றலாம். இல்லைன்னா அப்படியே கூட நீங்கள் விளக்கேற்றலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா, விளக்கு ஏற்றுறதுன்னு பார்த்திங்கன்னா எந்த முறைன்னு பார்த்திங்கன்னா, வந்து நம்ம காமாட்சி அம்மன் விளக்கோட சேர்த்து ஒரு 5 விளக்கு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த 5 விளக்கு கணக்குப்படி நீங்கள் 5 விளக்கு ஏற்றலாம். இல்லைன்னா ஒரே ஒரு குத்து விளக்கில் 5 முகங்கள் இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் கணக்கு பண்ணி நீங்கள் வந்து 5 விளக்கு ஏற்றலாம். இல்லைன்னா பார்த்திங்கன்னா ஒரு தட்டில் 5 அகல் விளக்கு ஏற்றுறது ரொம்ப விசேஷம். அதில் வந்து நீங்கள் வந்து 5 அகல் விளக்குலேயும் நீங்கள் வந்து விளக்கு ஏற்றலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா, ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னன்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து போன ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் வந்து அவங்க பண்ணியிருந்தாங்க, இந்த ஷெல்ஃபில் இருக்கிற ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக போடுறேன். ஆனால் வந்து நான் இப்போ தான் வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன். இன்னும் வந்து எனக்கு சப்ஸ்கிரைபர் அவ்வளோ இது வரவே இல்லை. உங்களுடைய உதவினால் நிறைய சப்ஸ்கிரைபர் வந்திருந்தாங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் வரப்போ நான் வந்து போடுறேன். மேக்ஸிமம் ஒரு குறைஞ்சது ஒரு 20,000 அப்படியும் வந்திருந்தால் கூட நான் வந்து கண்டிப்பாக போடுறேன். சப்ஸ்கிரைபர் அதிகமாக வந்ததுக்கப்புறம் நான் இந்த மாதிரி ஹோம் டூர் அந்த மாதிரி நிறைய விலாக்லாம் எடுத்து போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டு தோட்டத்தில் வந்து இன்றைக்கி வந்து மயில் வந்தாங்க. தோட்டம்னு சொல்ல முடியாது, வீட்டிலேருந்து ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா மயில் வந்து வந்திருந்தாங்க. எப்பயுமே பார்த்திங்கன்னா, நான் பூஜை முடிச்சுட்டு பிரம்ம முகூர்த்த டைமில் வந்து இப்போ ஒரு 3 நாளாக நான் பண்ணுறேன் இல்லையா, அந்த பிரம்ம முகூர்த்த பூஜை முடித்ததுக்கப்புறம் நான் வந்து வேல்மாறல் படிக்கிறேன். இதுக்கு முன்னாடியும் வந்து நான் வெற்றிலை தீபம் ஏற்றிருந்திருக்கப்போ மட்டும்தான் வந்து நான் வந்து செவ்வாய் வெள்ளிக்கிழமை 2 நாள் படிப்பேன். 2 நாளுமே பார்த்திங்கன்னா நான் வந்து வேல்மாறல் படிச்சுட்டு தான் இருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா டெய்லியும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கேற்றதுனால நான் வந்து டெய்லியுமே வந்து வேல்மாறல் படிக்கிறேன். எனக்கு மனசுக்கு ரொம்ப திருப்தியாகவும் இருக்குது. நான் வந்து ஒரு 21 நாள் 5 நாள் 9 நாள் 21 நாள் கணக்கு பண்ணி விளக்கேற்றணும்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து இன்னையோட எனக்கு 3வது நாள் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. நம்ம வீட்டு வாசலில் நின்று பார்த்தாலே மயில் வந்து சூப்பராக தெரியும். 2 பெண் மயில், ஒரு ஆண் மயில் வந்து வந்திருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்தாங்க. அவங்க வந்து ரொம்ப நேரமாகவே இங்கே தான் இருந்தாங்க. நான் ரொம்ப நேரம் உட்காந்து பார்த்துட்டே இருந்தேன். எனக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. ஏன்னா நான் வேல்மாறல் படிக்கிறேன். எனக்கு அது ஒரு மாதிரி மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. நிறையா வாட்டி பார்த்தாலும் சலிக்கவே மாட்டேங்கிறாங்க. இவங்களெல்லாம் பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்குது. அதனால தான் உங்களுக்கும் வந்து இந்த வீடியோ கிளிப் காமிச்சேன். இன்னும் கிட்டக்க என்னால் எடுக்க முடிஞ்சால் கூட நான் வந்து காமிக்கிறேன். இதுவே கிட்ட தான், இன்னும் நான் கிட்டக்க எடுக்கணும்னு ஆசையாக இருக்கேன். நான் கண்டிப்பாக அது ஒரு நாள் வீடியோ போடுறேன். இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையோட வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்னெல்லாம் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.